வாங்க 8th தமிழ் புக்கு சமச்சீர் புக்கு முதல் பருவம் இயல் 1 பார்க்கலாம். இயல் 1க்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். வாங்க பாருங்கள், தமிழ்மொழி வாழ்த்து. இதுக்கு நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாருங்கள், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. ஆன்சர் ஆ. குறிச்சிக்கோங்க. 2 என்றென்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆவண ஆன்சர் என்று ப்ளஸ் என்றும். அடுத்தது 3 வானம் அளந்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் இ. வானம் ப்ளஸ் அளந்தது. வானம் அளந்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் இ. வானம் அளந்தது. வானம் ப்ளஸ் அளந்தது. அடுத்தது 4 அறிந்தது ப்ளஸ் அனைத்தும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். இதுக்கு ஆன்சர் இ. அறிந்தது அனைத்தும். ஆன்சர் இ. அடுத்தது 5 பாருங்கள், வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஷ். இதுக்கு ஆன்சர் இ. வானம் அறிந்த. வானம் ப்ளஸ் அறிந்தக்கு ஆன்சர் இ. சேர்த்து எழுதணும்னா வானம் அறிந்த. அடுத்து பாருங்கள், தமிழ்மொழி வாழ்த்து. இப்பாடலில் இடம்பெற்றுள்ள மோனைச்சொற்களை எடுத்து எழுதுக. இந்த பாடலில் உள்ள மோனைச்சொற்கள் வாழ்க வாழ்க. முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. வாழ்க வாழ்க. எங்கள் என்றென்றும். வாழிய வாழிய. அனைத்தும் அளந்திடு. ஆங்கிறது இங்கே ஆ. முதலெழுத்து ஒன்றி வருவது மோனை. அடுத்து வாங்க பார்க்கலாம். இயல் 1 தமிழ் மரபு. அதுக்கு புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1 பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்கே போகிறாங்க? பறந்து செல்கின்றன. விசும்பில் பறந்து செல்கின்றன. பறவைகள் விசும்பில் பறந்து செல்கின்றன. ஆன்சர் ஆவணம். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. ஆன்சர் ஆ. மரபு. இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் ஆ. 2 ப்ளஸ் திணை. ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆவண ஆன்சர் 5 ப்ளஸ் பால். பார்க்கலாம். தமிழ் வரிவடிவ வளர்ச்சி. அதுக்கு புக் பேக் பார்க்கலாம். பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் அமைந்தது. அதாவது தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது அப்படின்னு இருக்கு. தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது. ஆன்சர் இ. அச்சுக்கலை. ஆன்சர் இ. அச்சுக்கலை. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஆவணா. வட்டெழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் டேஸ் ஆ. ஆவணா. தந்தை பெரியார். அடுத்தது கோடிட்டு எழுத்து நிரப்புக. 1 கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன. கண்ணெழுத்துக்கள் என்று அழைக்கப்பட்டன. எழுதிக்கங்க. அடுத்து 2 எழுத்துக்களில் புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர். எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் அப்படின்னு பார்த்து யார்? டேஸ். வீரமாமுனிவர். இதுக்கு ஆன்சர் வீரமாமுனிவர். எழுதிக்கோங்க. அடுத்தது சொற்பூங்கா. அதுக்கு இல்லை, அது எழுத்துக்களின் பிறப்பு. அது பார்க்கலாம். புக் பேக் கொஸ்டின் ஆன்சரு. பாருங்கள், ஃபஸ்ட்டு கற்பவை கற்றபின். எழுத்துக்கள் ஆ
இ இத் ஆ இ த இம் வகை. ஆங்கிற எழுத்து இப்போ வந்து ஆயுத சொல்லில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் வகையையும் அது பிறக்கும் இடத்தையும் பட்டியலிடுங்கன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் ஆவணா வகை வந்து உயிர், இது உயிரெழுத்துக்கள். இ வந்து மெய்யெழுத்து, தா வந்து உயிர்மெய் எழுத்து, இம் வந்து மெய்யெழுத்து. பிறக்கும் இடம் பார்த்திங்கன்னா இது வந்து கழுத்து, ஆவணா வந்து கழுத்தில் பிறக்குது. ஈ வந்து கழுத்து, தா வந்து மார்பு, இம் வந்து மூக்கு. எழுதிக்கங்க. அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்து வந்து ஆவணா உ. ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் வந்து தலை, இ ஆன்சர். வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் வந்து மார்பு, ஆவணா ஆன்சர். நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் டேஸ், ஆன்சர் வந்து இ இட்டு இன்னு. கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து வந்து டேஸ், ஆன்சர் வந்து இ இவ்வு, ஆன்சர் வந்து இவ்வு. அடுத்து பாருங்கள் இக்கு இங்கு. நாவின் முதல் அன்னத்தின் அடி, இதுதான் 1. இஞ்சு இச்சு இஞ்சு, இதுக்கு ஆன்சர் வந்து நாவின் இடை அன்னத்தின் இடை, இது 2. இட்டு இன்ன, இதுக்கு வந்து ஆன்சர் நாவின் நுனி அன்னத்தின் நுனி, நாவின் நுனி அன்னத்தின் நுனி, இது 3. இத்து இந்து, இது வந்து ஆன்சர் வந்து நாவின் நுனி மேல்வாய் நுனி, இது பொறுத்துக பார்த்தாச்சு. இது பாருங்கள் மொழியை ஆள்வோம். அதில் பாருங்கள் அகரை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அகரை வரிசைப்படுத்துவோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அகர வரிசைப்படுத்தணும். இப்போ அழகுணர்ச்சி, அடுத்தது ஆரம் நீ, இரண்டல்ல, ஈசன், உரைநடை, ஊழி, எழுத்து, ஏழ்கடல், ஐயம், ஒளி வடிவம், ஓலைச்சுவடி, ஔகாரம், இதெல்லாம் வந்து எழுதிக்கங்க. அகர வரிசைப்படுத்தி எழுதியிருக்கோம். அடுத்து வந்து அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு இருக்குது. அதாவது மரபு தொடர்கள். இதில் வந்து தமிழ் மொழிக்கென சில மரபுகள் உள்ளன. அவை பழங்காலம் முதலே பின்பற்றப்படுகின்றன. பறவைகளின் ஒளிமரபு பார்க்கலாம் வாங்க. ஆந்தை அலறும், காகம் கரையும், சேவல் கூவும், குயில் கூவும், கோழி கொக்கரிக்கும், புறா குணுகும், மயில் அகவும், கிளி பேசும், கூகை குளரும். அடுத்தது வந்து தொகை மரபு. மக்கள் கூட்டம், ஆண் இறை, ஆட்டு மந்தை. அடுத்தது வினை மரபு பாருங்கள். வினை மரபில் பார்த்திங்கன்னா சோறுவும், முறுக்குத்தின், சுவர் எழுப்பு, தண்ணீர் குடி, பால் பருகு, கூடைமுடை, பூக்கொய், இலைப்பறி, பானைவனை. அடுத்து சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்தது ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும், கோழி தான் கொக்கரிக்கும். இப்போ இதுதான் ஆன்சரு, கோழி கொக்கரிக்கும், கோழி கொக்கரிக்கும். அடுத்தது 2 பால் வந்து இங்கே ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க அப்புறம் 2 சாய்ஸ். இதில் எது கரெக்டுன்னு பார்த்து எழுதணும். பால் பருகு தான் கரெக்டான ஆன்சர். பால் வந்து பருகு டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அடுத்தது 3 சோறு உண் தான் கரெக்டு, உண். அடுத்தது 4 பூ வந்து கொய், இதுதான் கரெக்டு ஆன்சர். அடுத்தது 5 ஆநிறை, இதுதான் கரெக்டு. ஆநிறை, ஆனா என்னன்னு தெரியுமா? ஆனா பசுன்னு அர்த்தம். இப்போ ஆநிறை தான் கரெக்டு. மரபு பிழையை நீக்கி எழுதுக பாருங்கள். சேவல் கொக்கரிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. சேவல் வந்து கொக்கரிக்கும், அது கூவும், அடிச்சுட்டு எழுதிருக்கேன் பாருங்கள், கூவும். சத்தம் கேட்டு கயல் கண் விழித்தால் பூ பறிக்க நேரமாகி, பூ வந்து பறிக்கக்கூடாது, பூ கொய்தல், பூ கொய்ய நேரமாகி விட்டதை அறிந்து தோட்டத்திற்கு சென்றால் அங்கு மரத்தில் குயில் கரைந்ததுன்னு போட்டிருக்கு. குயில் கூவியதுங்க, கூவியதுன்னு போடணும். குயில் கூவி கொண்டிருந்தது. பூவை கொய்ததுடன் தோரணம் கட்ட இங்கே பாருங்கள், பூவை கொய்ததுடன் எழுதியிருக்கேன் ப்ராக்கெட் போட்டு, அம்புக்குறி போட்டு, கொய்ததுடன் தோரணம் கட்ட மாவிலையையும் பறித்து, மாவிலையை வந்து பறிக்கணும், கொய்துன்னு இங்கே போட்டிருக்கு, இதை அடிச்சுட்டு பறித்துன்னு எழுதியிருக்கேன். பறித்து கொண்டு வீடு திரும்பினால் அம்மா தந்த பாலை குடித்து விட்டுன்னு போட்டிருக்கு, இதை அடிச்சுட்டு இங்கே எழுதியிருக்கேன். பருகி விட்டு, அம்மா தந்த பாலை பருகி விட்டு, இந்த குடித்துக்கு பதிலாக பருகுன்னு எழுதியிருக்கேன் பாருங்கள். பருகி விட்டு
அம்மா தந்த இங்கே பாருங்க, அம்மா தந்த பாலை பருகிவிட்டு பள்ளிக்கு புறப்பட்டாள். அது பாருங்கள், மொழியோட விளையாடு. பொருத்தமான பன்மை விகுதிகளை சேர்த்து எழுதுக. இங்கே பாருங்க, கல், பூ, மரம், புல், வாழ்த்து, சொல், மாதம், கிழமை, பசு, ஈ, படம், கல், கடல், கை, மக்கள், இதெல்லாம் எழுதியிருப்பாங்க. பக்கம், பா, இதெல்லாம் எழுதி. இப்போ இதுங்க நீங்கள் இங்கே வந்து விகுதி கொடுத்துருக்காங்க பாருங்கள், பன்மை விகுதி கொடுத்துருக்காங்க. இப்போ கல், கற்கள் அப்படின்னு எழுதலாம். வாழ்த்துக்கள், கிழமைகள், கடல்கள், கைகள், பூக்கள், ஈக்கள், பசுக்கள், பாக்கள், மரங்கள், மாதங்கள், படங்கள், பக்கங்கள், கற்கள், இங்கே இருக்கும் கற்கள், புற்கள், சொற்கள், பற்கள் அப்படின்னு வரும். இங்கே வந்து கற்கள் வராது, அங்கே தான் கற்கள் வரும். இங்கே வாழ்த்துக்கள், கிழமைகள், கடல்கள், கைகள். பாருங்கள், இதை பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. கற்கள், புற்கள், சொற்கள், பற்கள் எழுதிக்கங்க இந்த பாக்ஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு சொல் ஒரே தொடரில் பல பொருள் தருமாறு எழுதுக. இப்போ அணின்னு இருக்குது, பல அணிகளை அணிந்த வீரர்கள் அணி அணியாய் சென்றனர் அப்படின்ட்டு இங்கே போட்டிருக்காங்க. எங்கே பாருங்கள், படித்தவர்கள் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேறினார்கள். திங்கள் தோறும் திங்கட்கிழமை வேலை நாட்கள். 6 ஆற்றின் கரையோரம் 6 பேர் நடந்தனர். இந்த மாதிரி எழுதணும். இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி முறையான தொடராக்குக. வட்டெழுத்து எனப்படும் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வட்டெழுத்து எனப்படும் தமிழ் கோடுகளால் வளைந்து அமைந்த எழுத்து. இந்த இந்த வரியை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம கரெக்டாக எழுதுகிறோம், சொற்களை ஒழுங்குபடுத்தி எழுதுகிறோம். வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும். அடுத்தது, உலக தமிழ்மொழி வாழட்டும் உள்ளவரையும், உலகம் உள்ளவரையும் தமிழ்மொழி வாழட்டும். அடுத்தது, வென்றதை பரணி பகைவரை ஆகும் பாடு. இதுக்கு ஆன்சர் வந்து பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி ஆகும். கழுத்து பிறக்கும் இடம் உயிரெழுத்து ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. உயிரெழுத்து பிறக்கும் இடம் கழுத்து ஆகும். ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது, அம்பு விடும் கலையை ஏகலை என்றது தமிழ் இருக்கு. அதற்கு தக கலைச்சல் வருவோம். ஒளிபரப்பியல், ஆர்டிகுலரி ஃபொனிட்டிக்ஸ், மெய்யொலி கான்சனன்ட், மூக்கொலி, நாசல் கான்சனன்ட் சவுண்ட், கல்வெட்டு எபிகிராஃப், உயிரொலி வவ்வல், அகராதியல் லெக்சிகோகிராஃபி, அகராதியியல் லெக்சிகோகிராஃபி, ஒலியன் ஃபோன்மி, சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.